தம்பி கார்த்திக், உன்னோட அக்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அடடா, கல்யாண வீடு இது. சம்பிரதாயப்படி மருதாணி போடணும்ல. அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கண்ணா, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கல்ல. ஆண்டி, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க? கல்யாண வீடுமா, என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்ல, டென்ஷன் இருக்கதானே செய்யும். நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன். சரி, அப்ப நீ போ, சீக்கிரமா அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. அண்ணா அது அங்க இல்ல, இங்க கொண்டு வந்து வைங்க. ஹீரா, ஆமா என்ன யோசனை? வா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நமக்கு இன்னும் டைம் இருக்கு. வாங்க போலாம். அட, நம்ம பையனுக்கு ஹீராவை விட நல்ல பொண்ணே கிடைக்கும். என்னம்மா நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிற விஷயத்த புரிஞ்சிக்க. நம்ம புள்ள ஹீராவை ரொம்பவே நேசிக்கிறான், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஓகே கார்த்திக், இதோ வந்துட்டேன். அமிர்தா, என்னாச்சு? உன்னோட அண்ணன் தான் கால் பண்ணா, ஏதோ ஒரு வேலையா? நான் இது வந்துடுறேன். இங்க பாரு, மருதாணி போற ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்மைலிங் ஃபேஸாரு. ஓகே, இந்த பாக்ஸ்ல அடுக்கி வச்சிருங்க. அப்புறம் இந்த லைட்டோட செட்டிங்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. அடேங்கப்பா, இன்னைக்கு ரொம்ப அழகா தான் இருக்க. ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வெரி ஃபனி ஜோக். இந்த ரெசார்ட்டை இழுத்து மூடிட்டாங்க, மொத்த பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களே. ஓனர் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ல. இவ்வளோ பெரிய இடத்த தனியால ஒருத்தனால எப்படி க்ளீன் பண்ண முடியும்? இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்க டன் கணக்கில் அழுக்கு வந்துட்டு இருக்கு. எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் சரி, திரும்ப திரும்ப மொத்தமாக அழுக்காக தான் ஆகுது. 2 நாளைக்கு ஒரு தடவை. என்ன என்னவா இருக்கும்? இங்க பாரு பப்ளு, நீ எந்த தப்பும் பண்ணலன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நிரபராதே சிஐடி எதுவுமே பண்ணாது, புரிஞ்சுதா? பாடி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளதான் இருந்திருக்கு போல இருக்க. ரைட், அநேகமா 12 மணி நேரத்துக்கு மேல இருக்கும் போல இருக்கு. பாடியில எந்த இடத்துலையுமே அடிபட்ட அடையாளமே இல்லை பாஸ். அதுவும் இங்க கழுத்துல மட்டும்தான் ஒரு அடையாளம் இருக்கு. கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்களா என்ன? அவன் கழுத்து முழுக்க இது படிஞ்சிருக்கு. இந்த ரெசார்ட்டோட சாவி உன்கிட்ட தான் இருக்கா? இல்லை சார், ஓனர்கிட்ட தான் இருக்கும். நீ கேட்டை கொஞ்சம் காட்டு. பங்கஜ், ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணு, ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. பாடியை அப்படியே திருப்பி போடு. சார், இது டாக்ஸியோட ரெசிப்ட் ஆச்சு. இதில் நேற்று ராத்திரி டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து சவாரி போயிருக்கான் சார். பங்கஜ், அந்த பாடியை போட்டோ எடுத்துட்டு ஏர்போர்ட் செக்யூரிட்டி கிட்ட காட்டிப்பாரு, ஏதாவது விவரம் தெரியல.
லாக் உடையவே இல்லையே. அப்படின்னா எவனோ ஒருத்தன் சாவியை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கான். அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வழியில தான் வந்திருப்பான். சார் ஒருவேளை இந்த ரெசார்ட்ல ஏதோ ஒரு இடத்துல வச்சு இந்த கிரைமை செஞ்சிருக்கலாம்ல? ஒருவேளை இங்கேயே வச்சு கொலை பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள தூக்கி போட்டுருக்கலாம். இல்ல வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு பாடியை இங்க கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம். பூர்வி, இவ்வளோ பெரிய கேட்டில் எகிரி குதிச்சு பாடி எடுத்துட்டு வரேன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேற ஏதோ ஒரு வழியாக தான் பாடியை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனால் சார் உள்ள வர்றதுக்கு இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை சார். அட, எங்களை எங்க வேலையை செய்ய விடியா. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்க பாரு பூர்வி, இந்த இடத்துல செவுர் உடைஞ்சு போயிருக்கு. கண்டிப்பா அவன் இந்த வழியா தான் உள்ள வந்திருக்கணும். அப்படின்னா சார் இங்கேருந்து கண்டிப்பா எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கும். எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு பாரு. ஒரே ஒரு நூல் ஒன்று மாட்டிருக்கு. என்னது இது? ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவன் கழுத்து முழுக்க இது படிஞ்சிருக்கு. ஓ, என்ன விஷயம் சார்? இதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. மருதானியா? மருதானியே தான் தாரிகா. இவன் கழுத்துல மருதானியோட கரை படிஞ்சிருக்கு. தாரிகா, இவனுக்கு மரணம் ஏற்பட்டது கழுத்து நெரிச்சதுனால. கழுத்து முழுக்க மருதாணி அடையாளம். அப்படின்னா இவன் கழுத்து நெரிச்சவங்களோட கைகளில் மருதாணிய போட்டு இருந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த கொலை செஞ்சவ ஒருவேளை ஏதாவது பொண்ணாக தான் இருந்திருப்பா. அப்புறம் அவ எந்த நேரத்தில் கொலை செஞ்சிருக்கான்னா அவ கையில் மருதாணி போட்ட நேரத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்பெல்லாம் கல்யாண சீசன்றதுனால கண்டிப்பாக ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் ஏதாவது கல்யாணம் இருந்திருக்கும். ரைட். அதனால தான் அபிஜித்துக்கு ஒரு கோல்டன் கலர் நூல் கிடச்சிருக்கு. அநேகமாக அது ஏதாவது காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோட தான் இருக்கும், பார்ட்டியில் போடுற மாதிரி. அப்படின்னா இந்த தங்க நிற நூல் கழுத்தில் படிஞ்சிருந்த அந்த மருதாணி, இது ரெண்டும் தான் கொலைகாரன் யாருன்னு சொல்ல போகுது. சார், இவங்க பிரீத்தி, சிட்டிலே ரொம்ப பிரபலமான மெஹந்தி எக்ஸ்பர்ட். அம்மா பிரீத்தி, இந்த பாடியை கொஞ்சம் நல்லா பாரு. இந்த பாடியோட கழுத்துல மருதாணி கரை படிஞ்சிருக்கிறது தெரியுதா? ஸோ இந்த மருதாணியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லு. டோன்ட் வரி, பயப்படாதீங்க, நாங்களாம் இங்கே தான் இருக்கோம். மேம், ஒரு கொலைகாரன் வெளியே சுத்திட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் தைரியமாயிருங்க ப்ளீஸ். முன்னாடி வாங்க. யாரோ மருதாணி போட்ட கைகளால் இவன் கழுத்தை நெரிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க. அதில் கொஞ்சம் மருதாணி அந்த ஆளோட முடியிலையும் பட்டிருக்கு, அதாவது தலைக்கு பின்னாடி. மருதாணியோட டெக்ஸ்டர் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெரியுது, மருதாணி கையால தான் போட்டிருக்காங்க. கைகளாலையா? ஆமா சார். பொதுவாக ஜனங்க வெவ்வேறு டிசைன்ஸ் பண்றதுக்காக ஸ்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிசைன் ஸ்டென்சிலால இல்லை கைகளால் போட்டதா? ஆமா சார். சரி, நீங்க என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க இந்த மருதாணியை பத்தி ஏதாவது வேற ஏதாவது சொல்ல முடியுமா? பாருங்க, அதாவது இது எந்த கம்பெனி, அப்புறம் எவ்வளோ பழசு, எங்கேருந்து வந்திருக்கு, எனிதிங். சார், மருதாணியோட கலர், டெக்ஸ்சர் அப்புறம் ஸ்மெல்லை வச்சு பார்க்கும்போது இந்த மருதாணி கமர்ஷியல் கம்பெனியோடது இல்லை. இதை யாரோ கண்டிப்பாக வீட்டில் தான் செஞ்சுருக்கணும். அப்படின்னா ஜனங்க வழக்கமா வீட்டில் செஞ்ச மருதாணியை தான் யூஸ் பண்றாங்களா என்ன? கண்டிப்பாக சார், ஏன்னா இது கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். ஓ, அந்த விஷயமா? அப்படின்னா சிட்டியில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களே இந்த மருதாணி தயாரிக்கிறவங்க. மருதாணியை வச்சு அவங்கள ட்ரேஸ் பண்ணுறன்றது அதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே சார். சார் ஆ சார், விக்டிம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். யார் இது? சார், என் பேர் டிபேன்.
டெல்லியில் தங்கியிருக்கான். நான் லோக்கல் போலீஸ்கிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். ஃபேமிலிக்கு மெசேஜ் சொல்லிட்டேன். குட். அம்மா பிரீத்தி, உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், மருதாணியோட டிசைன்லேருந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு. அது என்னது? சார், அந்த பொண்ணை பற்றி தான் சொல்கிறேன். யாரோட மருதாணி இவர் கழுத்தில் பட்டிருக்கோ அந்த பொண்ணோட கல்யாணம் அப்படி ஒரு பையன் கூட தான் நடக்க போகுது. அவனோட பேர் ஆர்ல ஆரம்பிக்கும். ஆரா? அந்த ஆறுங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார், புது பொண்ணு மருதாணி போடும்போது அந்த பையனோட இனிஷியலை தான் போட்டுப்பா. சார், இது அந்த மாதிரி இனிஷியல் மாதிரி தெரியுது. ஆமாம் பாஸ், ஆறுங்கிற அடையாளம் தலைக்கீழ பதிஞ்சிருக்கு. ஆர். அப்ப நம்ம முதல்ல அதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த வாரம் சிட்டில எவ்வளவு கல்யாணம் நடந்திருக்கு இல்ல நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். எதுல மாப்பிள்ளையோட பேரு ஆர்ல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. என்ன சார் இது? இந்த வாரம் மட்டும் 120 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒரே நேரத்தில் இவ்வளோ கல்யாணமா? ஆமாம் பங்கஜ், இவ்வளவு கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்குல்ல, அதனால தான். ஸோ நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா இதுதான் கரெக்டான நேரம். அட என்ன சார் நீங்கள்? என்னாச்சு? ஆறுங்கிற பேர்ல எத்தனை மாப்பிள்ளைங்க இருக்காங்க சார்? கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் 12 கல்யாணம். அதில் மாப்பிள்ளையோட பேர் வந்து ஆர்ல ஆரம்பிக்குது சார். அப்படியா? ஹலோ. ஆ ஆஹா ஆ சார், இவன் வண்டி ஒரே வார்த்தையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு சார். ஆமாம் ஆமாம், எஸ் எஸ். கடவுளே. ஆ ஓகே, தேங்க்யூ சார். பங்கஜ், டெல்லியில இருந்து ஆஃபீஸர் தான் சார் கால் பண்ணாரு. அவர் அங்கே இத்தனை வீட்டுக்கு போனாரா, ஆனால் அங்கே யாருமே இல்லையா சார். அப்புறம் பக்கத்து வீட்டில் விசாரிச்சிருக்காங்களா, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான் ஷாலினின்ட்டு. ஷாலினியோட நம்பர் அவருக்கு கொடுத்தாரா? ஆமாம் சார், அனுப்பியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் டெல்லியில் ஷிஃப்ட் ஆயிருக்காரு. ஒரு பொண்ணோட பிரேக்கப் அடித்தான். ஸோ அதனால அவர் அங்கேருந்து மூவ் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கும் ஷாலினிக்கும் சண்டை வந்திருக்கு சார். அதனால தான் அவன் கிளம்பி இங்கே வந்திருக்கான். டிப்பனை பிரேக்கப் பண்ணிட்டு போன பொண்ணோட பேர் என்னன்னு அந்த பொண்ணு சொன்னா? ஹீரா. ஹீரா சார், ஒரு வேளை நேற்று ராத்திரி திபன் ஹீராவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கலாம்ல. அப்புறம் ஹீராவை அவனே கொண்டு இருக்கலாம் சார். அப்புறம் இந்த வெட்டிங் கார்ட்ஸில் ஹீரான்ற பேரில் ஏதாவது கார்டு இருக்கா? ஆமாம் சார். ஹீரா வெட்ஸ் ரோஹித். இங்கே பாருங்க. பார்க்கலாம். ஹீரா வெட்ஸ் ரோஹித். ஓ, கல்யாணம் கூட இன்னைக்கு தானா? நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணுங்க, ஜாலியா அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த பொண்ணு மருதாணி எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. நீங்களாம் சிஐடிஸ்னா என்ன வேணா பேசுவீங்களா? சட்டத்தோட பேரை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துற அதிகாரத்தை யார் கொடுத்தது உங்களுக்கு? இல்லை, நாங்கள் இங்கே யார் கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்த வரல. நாங்கள் கொஞ்சம் பேர் விசாரிக்கணும், அவ்வளோதான். ஆனால் சார், இந்த விசாரணை என் சிஸ்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பண்ணலாம்ல. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப அவசரப்படுறீங்கல்ல? அதை விட அவசரம் எங்களுக்கு தான். கொலைகாரனை பிடிச்சாகணும். ஆனால் யாரை கொலை பண்ணாங்க? இந்த ஆளை யாருக்காவது தெரியுமா? இவன் திபேன்ல. அப்படின்னா உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. எப்படி சார்? அது ஆக்சுவலி அது வந்து திபேனை என் சிஸ்டர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னல திரும்ப போயிடலான்னு. நான் சொன்னதை யார் கேக்குறீங்க? பாத்தீங்களா, இப்ப சிஐடியே வந்துட்டாங்க. இது என்ன மோசமான நேரமோ தெரியல. இந்த பொண்ணு கூட போய் சம்பந்தம் பேசி தொலைச்சோம். திபேனோட கழுத்துல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் மருதாணியோட அடையாளம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அந்த அடையாளம் ஹீராவோட கையில இருந்து வந்திருக்குமோ. கொஞ்சம் செக் பண்ணு பூர்வி.
ஹீரா கொஞ்சம் எழுந்துரு. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க இன்னும் உனக்கு பொண்டாட்டி ஆகல. அவங்க இப்போ ஒரு சஸ்பெக்ட். எங்க சந்தேக பார்வையில தான் இருக்காங்க. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவங்க தீபனை கொலை பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஆமா, இங்க என்ன நடக்குது? என்ன? உன்னோட கையை காட்டு. சார், மருதாணி பதிஞ்சிருக்கு, அழியவே இல்லை. அப்படின்னா திபேனோட கழுத்தில் இருந்த மருதாணி அடையாளம் அது யாரால வந்திருக்கும்? பூர்வி அவங்களோட முக்காடை எடுத்து மாத்தேன். சார், அமிர்தா, நீங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணு ஹீரா எங்க? சொல்லு. அமிர்தாவா? யாரு உங்க? இவ என் பொண்ணோட ஃப்ரெண்டு. ஓ, மண்டபத்துல இருந்து கல்யாண பொண்ணே எஸ்கேப்பா? கல்யாண பொண்ணுக்கு பதிலாக அவளோட ஃப்ரெண்டு மணமேடையில உட்காந்துருக்கா. இங்க என்னதான் நடக்குது? சார், அது என்னன்னா நேற்று ராத்திரி நான் ஒன்றும் ஃப்ளர்ட் பண்ணலப்பா. நான் உன்னுடைய அழகை பாராட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? பாராட்டுறீங்களா? நீ இருக்க பாரு, ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டேன். இங்க பாரு, இது இப்ப பெரிய பிரச்சனை. அமிர்தா நில்லு. கார்த்திக், என்னாச்சு? அது நான் இப்பதான் தீபினை பார்த்தேன். அவ ஹீரோவை கூட்டிட்டு ரூம்குள்ள போயிட்டு இருந்தா. திபேன், அவனுக்கு என்ன தம்புற? எங்க இருக்கா? இந்த சைடு தான். வா போலாம். ரெண்டு பேரும் எங்க தான் போயிருப்பாங்க? தெரியலையே. ச்சே, இது ஹீராவோட ஃபோன் தான். இங்கே சொல்றீங்களா இல்ல? இல்ல சார், அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கல. அப்போ திபேன் இங்க வந்து ஹீராவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டானா? கிட்னாப் பண்ணிட்டானா? சார், கிட்னாப்னு சொல்ல முடியாது. ஆனா கிட்னாப்னு சொல்ல முடியாதுன்னா அப்ப என்னது? அது அமிர்தா, இது ஒரு மர்டர் கேஸ். சிஐடி கிட்ட இருந்து எதையாவது மறைக்க நினைச்ச நீ ரொம்ப வருத்தப்படுவ. அமிர்தா, உனக்கு என்னென்னலாம் உண்மை தெரியுமா? அது எல்லாத்தையும் சொல்லு. சார், சார், உண்மை என்னன்னா ஹீரோக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவ திபினை தான் காதலிச்சிட்டு இருந்தா. அவ வீட்டாளுங்க ப்ரெஷர் பண்ணதால இந்த கல்யாணத்துக்கு வேற வழி இல்லாம ஓகே சொல்லிட்டா. கொஞ்சம் வாயை மூடு. எனக்கு இதெல்லாம் ஆரம்பத்திலேயே தெரியும். இவங்க எல்லாரும் 420ன்னு தெரியும். ரெண்டு பேருக்கும் இன்னும் என்னென்ன ரகசியம் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. இங்கே சொல்றீங்களா இல்ல சிஐடி பீரோல டீ சாப்பிட்டுட்டே சொல்றீங்களா? சார், அது கடந்த சில நாட்களாகவே என் பிஸ்னஸ் சரியாக போல, பெரிய அளவில் நஷ்டம் ஆயிடுச்சு. என் பிஸ்னஸை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக சுஷில் சார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு லாஸ் ஆக வேண்டிய பிஸ்னஸை திருப்பி மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு அதானே? ஹீரோ இங்கேருந்து காணாம போனதுக்கு அப்புறம் அமிர்தாவை தூக்கி இந்த இடத்துல நீங்கள் உட்கார வச்சிட்டீங்க. எது நடந்தாலும் இந்த கல்யாணம் கேன்சல் ஆகக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க. பிரமாதம். அப்புறம் அமிர்தா, நீ இந்த ஒட்டுமொத்த வேலையில ஈஸியா பங்கேற்றிருக்க. எனக்கு இது எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு இதெல்லாம் கார்த்திக் தான் சொன்னான். ஹீரோ கிடைக்காத வரைக்கும் என்ன இங்க உட்கார சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாலை மாத்தி கல்யாணம் ஆயிருக்கும்ல, ஏமாத்த பாக்குறியா? இல்ல, நான் மண்டபத்தை விட்டு போலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் சிஐடி இங்க வந்துட்டாங்க. அப்புறம் மறைச்சு வச்ச உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பாதி உண்மை தான் வெளியே வந்திருக்கு. மீதி பாதி உண்மை எப்போ வெளியே வரும்னா அதுக்கு அந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். விபினை கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஹீரா எங்க போனான்னு தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணு மேல அபண்டமா பழி போடாதீங்க சார். அவ திபேனை ரொம்பவே காதலிச்சா. அவ எதுக்காக அவனை கொல்லணும்? அப்போ உங்க பொண்ணு நிரபராதினா ஏன் திரும்ப வீட்டுக்கே வரல? திபேனோட மர்டருக்கு அப்புறம் ஏன் அவ ஆள் காணாம போயிட்டா?
கால் லாக் பண்ணிருக்கு. இதை பாருங்க பாஸ், அந்த ஹீரா தன்னோட மருதாணி போட்ட கைகளால் நித்தினோட கழுத்தை கண்டிப்பாக பிடிச்சிருப்பா. ஆனால் அவனுடைய மரணம் ஹீராவோட கைகளால் நடக்கல. அப்படின்னா சார் தீபனுக்கு எப்படி மரணம் ஏற்பட்டுச்சு? இவன் கழுத்தில் பதிஞ்சிருக்கிற அந்த மருதாணி அடையாளம் இருக்குல்ல, அதை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதில் இன்னொரு அடையாளம் இருந்துச்சு. இங்கே பாருங்க, இதுதான் இந்த அடையாளம். இது ஒரு கயிறால் ஏற்பட்டது. அந்த கயிறால தான் இவன் செத்து இருக்கான். அதாவது இவனோட மரணம் கழுத்தை சுற்றி கயிறு போட்டு இருக்குனதுனால ஏற்பட்டது. இந்த ஹீரா கொலை பண்ணலன்னா அப்ப அந்த ஹீரா எங்க இருக்கா? ஒருவேளை அவளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சா? சார், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை சார். அப்படி ஒருவேளை இந்த ஹீரா கொலை பண்ணலைன்னா இதை செஞ்சது யாரா இருப்பாங்க? ஒருவேளை இந்த கொலைய ஹீரோவோட வீட்டு ஆளுங்க கூட செஞ்சிருக்கலாம். தீபன் கல்யாண மண்டபத்துக்கு வந்தது அவங்க யாருக்கும் சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை அவனால கல்யாணத்துல தடை வந்துடும்னு அவனை கொண்டிருக்கலாம்ல. சார், ஹீரோவோட ஃபோன்ல இருந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு சார். அவ காணாம போறதுக்கு 3 நேரத்துக்கு முன்னாடி தீபனோட சிஸ்டர் ஷாலினி கால் பண்ணியிருக்கா. அவ டெல்லியில இருந்து பாம்பே வந்திருக்கா. ஆனா அவ ஃபோனே எடுக்கல. ஷாலினியா? ஷாலினியோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணு. இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அப்புறம் கோல்டு கலர்ல ஒரு நூல் கிடைச்சதுல்ல, அது யாருதான் இருக்கும்? ஒன்னும் சுத்தமா புரியலையே. ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்கெல்லாம் சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மருதாணி ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் எதுக்காக எடுத்துட்டு வர சொன்னீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் நூல் கிடைச்சிருக்கு அந்த கிரைம் ஸ்பாட்ல. அந்த கோல்டன் கலர் நூல் யாரோட ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகுதோ கொலகாரன் அவனா தான் இருக்கணும். நீங்க ஹீனாவை தானே சந்தேகப்பட்டீங்க. இப்போ அந்த சந்தேகம் இல்லையா? இப்போ தற்சமயத்துக்கு அவன் மேலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தீபனோட மரணம் கையால தான் நடந்திருக்கு. கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த மருதாணி போட்ட கைகளால நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? கொலகாரன் எங்கள ஒருத்தன் சொல்றீங்களா? கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கோல்டன் கலர் நூல் யார் ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இது நல்லா இருக்கே. தங்க நிற பட்டு நூலை வச்சு நீங்க அவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிப்பீங்களா? அந்த நூல் ஒருவேளை மேட்ச் ஆகாம போச்சுன்னா? நீங்க தான் இப்போ வேஸ்டா பேசிட்டு இருக்கீங்க ராஜன். நீங்க இப்போ திடீர்னு கவலைப்படுறீங்க. நீங்க தான் நினைச்சு அதை சந்தோஷமே பட்டிருக்கணும். நாங்க இப்போ உங்க பொண்ணு மேல சந்தேகப்படல. சார், இது அந்த கோல்டன் கலர் நூல் ராஜனோட குர்தாவோட மேட்ச் ஆகுது சார். சார் இங்க பாருங்க, நூல் இங்க இருந்து தான் இழுக்கப்பட்டிருக்கு. சார் நான் சொல்றேன், அன்னைக்கு ராத்திரி நான் அதை பார்த்தேன். விபினும் ஹீராவும் ஒன்னா பேச. உனக்கு ஏன் புரியல? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என்னால உயிரோடவே இருக்க முடியாது. நான் இல்லாம நீ இன்னொருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க போற? நான் வேகமா கீழே வந்து பார்த்தேன். அதுக்குள்ள அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. விபினோட அட்ரஸ் ஹீனாவோட பழைய லெட்டர் இருந்து கிடைச்சது. அந்த அட்ரஸை வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். அட இது என்னது? விபின் எப்படி இங்க வந்தான்? ஹீரா, 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 ஹீராமா. அப்பா இங்க பாருங்க. திபின் அவ இறந்ததுக்கான காரணத்தை இந்த மொபைல்ல எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? ஹீரா, நீ இல்லாத வாழ்க்கையில எனக்கு அர்த்தமும் இல்லை, லட்சியமும் இல்லை. ஹீரா எனக்கு சொந்தமாகலன்னா வேற யாருக்கும் சொந்தமாக கூடாது. குட் பை. எனக்கு சொந்தமாகலன்னா யாருக்கும் சொந்தமாக கூடாதா? ஒருவேளை அப்படி நடந்திருக்குமா? திபன் சாகிறதுக்கு முன்னாடி ஹீராவை டார்ச்சர் பண்ணிட்டானா என்ன? சொல்லு பங்கஜ். திபன் சிஸ்டரோட ஷாலினியோட மொபைல் நம்பர் ட்ராக் ஆயிடுச்சா? ஷாலினியோட மொபைல் ஃபோன் வச்சு பார்க்கும்போது காலையில் தான் இங்கே வந்திருக்கா. நம்ம கால் பண்ண ஏன் இவன் எடுக்க மாட்டேங்கிறான்?
பிளாஸ்டா? ஷாலினி, ஷாலினி, ஷாலினி. ஷாலினி, ஏய், என்னாச்சு? அபிஜித், பார்த்து ஜாக்கிரதை. யாரோ அது? அபிஜித், தயா, இப்போ கண்ணு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். நல்ல வேலை சார், நாங்கள் அந்த பாய்சனஸ் கேஸில் ரொம்ப நேரம் நிற்கல. ஆனால் ஷாலினி ஹீராவோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது என்னது அந்த பாய்சனஸ் கேஸ்? தெரியல சார், அது ஏதோ டைம் ஸ்மோக் பாம்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திபன் பக்காவா பிளான் பண்ணி அடிச்சிருக்கான் சார். சூசைடுக்கு அப்புறம் அவன் ஹீராவே ஒரு அடியா போட்டு தள்ள நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், அவன் தான் ஏற்கனவே சூசைட்னு எழுதி வச்சிருக்கான்ல, ஹீரா எனக்கு சொந்தமானா வேற யாருக்கும் சொந்தமாக கூடாதுன்னு. சார், ஹலோ டாக்டர், இப்போ ஹீராவுக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில் சேஃப் தான். ஆனால் கொஞ்சம் மயக்கம் தான் தெரியல. அப்படியா? அப்போ ஷாலினி? ஐ எம் சாரி சார், எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. சார், அது திவ்யா தான் உயிரை மட்டும் எடுக்கல, அவன் இப்போ தன்னோட சகோதரியோட உயிர் போகவும் காரணமாயிட்டான். ஆமா, கண்டிப்பா. சொல்லு சொல்லு. அப்படியா? அப்ப சரி, நாங்க இப்ப அங்க வந்துடுறோம். என்னாச்சு சார்? சோலனுக்கு என்ன சொல்றேன்னா, திப்பன் தற்கொலை பண்ணிக்கலான்னு. என்ன பண்ற சோழனுக்கு? ஃபைனலா ஏதாவது ஒண்ணு சொல்லு. திப்பின் தற்கொலை பண்ணானா இல்ல அவனை யாராவது கொண்டாங்களா? நீங்க எல்லாருமே பயங்கரமா இரிட்டேட் ஆயிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். சலங்கியால எதுவும் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு வாட்டி பார்த்தா ஹீரா தான் கொலையை பண்ணான்னு சொல்றான், இன்னொரு வாட்டி பார்த்தா ஹீரோ கொலை பண்ணலன்னு சொல்றான், இன்னொரு சமயம் பிபின் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றான், இன்னொரு தடவை தற்கொலை பண்ணிக்கலன்னு சொல்றான். அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த காலத்துல எவிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தானே கைக்கு வந்து சேருது. அட சார், என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கோ அதையாச்சும் சொல்லுங்களேன். இதை பாருங்க பாஸ், ஒரு மனுஷனை தூக்கு கயிறுல கட்டி தொங்க விட்டுட்டா கயிறு இழுக்கப்படுற நேரத்தில் அந்த ஆளுக்கு மூச்சடைப்பு ஏற்படும். அந்த மனுஷன் மூச்சு விடுறதுக்காக துடிப்பான். அவன் கழுத்து எப்படி அப்படியே அசையும். அப்படி எல்லா பக்கமும் கழுத்து அசையறதால இந்த முடி நல்லா இழுக்கும். அப்போ அந்த மனுஷனுடைய பின் கழுத்துல தூக்கு கயிறோட முடிச்சிருக்குல்ல, அதோட அடையாளம் விழும். ஆமாம் சார், அடையாளம் இருக்கு சார். அப்போ இது இவன் கழுத்துல ஏற்கனவே கட்டி தொங்க விட்டுருக்க. அப்ப இது என்ன மேட்ரு? ஆமா, அவனையும் கழுத்துல தொங்க விட்டுருக்க. ஏன்னா அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். ஏற்கனவே செத்து போன ஒருத்தனை தூக்கு கயிறுல கட்டி தொங்க விட்டா அவன் சுவாசிக்கிறதுக்காக துடிக்க மாட்டான். அதனால அவன் கழுத்துக்கு பின்னாடி அந்த முடிச்சோட அடையாளம் இருக்காது. இல்லையே, இதுக்கு முன்னாடி அடையாளமே இல்லையே. ஏன்னா கழுத்து அந்த முடிச்சால இருக்கவே இல்லை. இதுல புதுசா என்ன இருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? சொல்லுங்க, நீ இதை மட்டும் சொல்லு. திப்பனோட கழுத்துக்கு பின்னாடி அந்த முடிச்சோட மார்க் இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. திப்பேனோட கழுத்துக்கு பின்னாடி அந்த முடிச்சு விழுந்த அடையாளம் இல்ல. வாங்க, நான் காட்டுறேன். இங்க பாருங்க பாஸ், இவனோட கழுத்துல எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அப்போ கொலைகாரன் நம்மள சுத்த விட்டுட்டு இருக்கான். ஏற்கனவே செத்து போனால தொங்க விட்டுருக்கான். அப்பதான் இதெல்லாம் சூசைட் மாதிரி தெரியும்னு பெரிய லெவல்ல பிளான் பண்ணியிருக்கான்.
எவனோ ஒருத்தன் திபேன் அப்புறம் ஹீரா 2 பேரோட உயிரை எடுக்கணும்னு நினைச்சிருக்கான். அப்படின்னா அந்த சூசைட் நோட்டையும் அந்த கொலைகாரன் தான் எழுதியிருப்பான். ஆமாம் சார், திபினோட சூசைட் நோட் அது திபின் எழுதவே இல்லை. நான் இந்த மெசேஜை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட் வச்சு பார்த்துட்டேன். அது டாக்டர் தாரிகா, லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட் அப்படின்னா தைலோமெட்ரின்ற பேரில் ஒரு கலை இருக்கு. அதாவது எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களோட கைரேகை வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி அவங்க எழுதுகிற ஸ்டைல், அவங்க மெத்தட் அதுவும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் வெவ்வேறு விதமாக எழுதுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எழுத்துக்களாக எழுதுவாங்க. ஆனால் வேற சில பேர் பெருசு பெருசாக எழுதுவாங்க. நடுவில் சில இடங்களில் கேப் இருக்கும். சில பேர் பெருசு பெருசாக எழுதுவாங்க, சில பேர் மேலங்கீழுமா எழுதுவாங்க. இன்னும் சில பேர் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் கமா போடுவாங்க, நம்ம ஃப்ரெடி போடுற மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. எக்ஸ்பர்ட்டால எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும்? அது மட்டும் இல்லை, எக்ஸ்பர்ட்டால இன்னொரு விஷயமும் சொல்ல முடியும். ட்ரை பண்ணுறவன் ஒரு பையனா இல்லை ஒரு பொண்ணான்னு சொல்ல முடியும். அப்படின்னா தாரிகா அந்த சூசைட் நோட்டை தீபன் தான் எழுதுனானா இல்லையோ? இல்லை சார், நான் திபேன் அப்புறம் ஹீரா 2 பேர் ஃபோனையும் செக் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எழுதுகிற அந்த மெத்தட் எக்ஸாக்ட்லி அந்த சூசைட் நோட்டோட மேட்ச் ஆகுது. இதுதான் அந்த மெசேஜ். இந்த மெசேஜில் கூட சூசைட் மாதிரியே ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு நடுவில் 3 டாட் போட்டிருக்கு. ஒவ்வொரு சென்டென்ஸும் ஷார்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. டோட்டல் மெசேஜும் குட் பை, பாய் இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. எப்படி அந்த சூசைட் நோட்டில் குட் பைன்னு எழுதியிருந்துச்சோ இங்கேயும் குட் பைன்னு தான் எழுதியிருக்கு. அது சரி. அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு நம்ம கொலைக்காரன் கிடைச்சிட்டான்னு. அப்படிதான் பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? சிஐடி முன்னாடி மற்றவங்களை மிரட்டுறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை. ஆனா நான் அடடடடடடா, லலித் சார் எங்க ஓடிட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு போங்க. இவனை எதுக்காக கொலை பண்ணீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாரையும் கொலை பண்ணல. அப்படியா? உண்மையா சொல்ல போறியே? இல்ல உண்மையை சொல்றியா? இல்ல மண்டையை உடைச்சிருவோம். இல்ல இல்ல, நான் தான் கொன்னேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை இறக்கி விடுங்க ப்ளீஸ். வாடா. ஒன்று நீ திபேனை கொலை பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் அதை வேற மாதிரி ப்ரொசீட் பண்ணி நீ அதை தற்கொலை மாதிரி காட்டியிருக்க. ஆமா, இன்ஃபேக்ட் நான் தான் அவனோட சூசைட் நோட்டை எழுதினேன். ஆனா என்ன? ஆனா இது எதுவுமே நான் எனக்காக செய்யல, வேற ஒருத்தவங்க சொன்னதுக்காக தான் செஞ்சேன். எவன் அப்படி செய்ய சொன்னது? டாக்டர் சார், என் பொண்ணுக்கு மயக்கம் எப்போ தெரியும்? பயப்பட ஒன்றும் இல்லைங்க, கூடிய சீக்கிரம் கண் முழிச்சிருவாங்க. லலித், உன் கையில விலங்குதுக்கு மாட்டிருக்காங்க. குற்றவாளி கையில விளங்க மாட்டாம வேற என்னத்த மேடம் மாட்டுவாங்க? குற்றவாளியா? ஆமா, குற்றவாளிதான். கிளிப்புள்ள மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டான். தீபனை இவன் தான் கொண்டான்னு ஒத்துக்கிட்டான். லலித், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பாத்தீங்களா சார், ரொம்ப ஷாக் ஆன மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறாங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா, லலித்தை கொலை பண்ண சொல்லி தூண்டி விட்ட கேரக்டரே அவங்க இந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க என் பொண்ணு வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்கெல்லாம் சேர்ந்து என் மேல பழிய போடுறீங்க. இல்ல, அவங்க வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல போராடல, ஆனா உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மயக்கமால இல்ல, இதெல்லாம் சும்மா நடிப்பு. என்ன? இதையெல்லாம் செஞ்சது ஹீரா தான். இவ தான் லலித் கிட்ட சொல்லியிருக்கா ஜிப்பனை கொல்லணும்னு. அது என்னங்க சொல்லுங்க நீங்க? இவ நிலைமைய கொஞ்சம் பாருங்க. உங்க எல்லாருக்கும் அப்படி தோணுதா? இவ வேணும்னே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா? சார், இன்ஜெக்ஷன் போடலாமா? ஆமாமா, கண்டிப்பா, சீக்கிரம். அது
எந்த விஷயத்துக்காக இன்ஜெக்ஷன் போடுறீங்க? உண்மையை சொல்றதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ல ஒரு கெமிக்கல் இருக்கு. அது உடம்புக்குள்ள போனதுமே மனுஷங்க உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல வேண்டாம், தள்ளுங்க. ஹீரா நில்லு. அப்படின்னா சிஐடி எல்லாம் சேர்ந்து சொன்னது உண்மைதானா? இனிமே போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த லலிதே உன்னை பத்தி எல்லா உண்மையை சொல்லிட்டான். நீ என்ன காரியம் பண்ணிட்ட லலித்? நீயும் மாட்டிக்கிட்டு கடைசியில் என்னையும் மாட்டி விட்டுட்டியா? ஹீரா, நம்ம காதலிக்கும் போது அப்படி ஒரு சத்தியம் பண்ணியிருந்தோம்ல, நாம ஒன்னா சேர்ந்து வாழ்வோம் இல்ல ஒன்னா சேர்ந்து சாவோம்னு சொல்லியிருந்தல்ல. என்னது? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்களா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஹீரா, நீ திபேட தானே லவ் பண்றேன்னு சொன்ன? நேசிக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் லலித் மேல காதல் வந்துடுச்சு. அப்புறம் இதெல்லாம் தன்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா ஹீராவுக்கு ஷாலினியோட கால் வந்துச்சு. அதனால டிபென் என்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஹீரா வேற மாதிரி பிளான் பண்ணா. திபினோட கதையை முடிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும்னு அவன் நினைச்சா. நாங்க முதல்ல திபினை கொல்லலாம்னு தான் நினைச்சோம். அப்புறம் ரொம்ப தூரமா எங்கேயாவது போய் புதுசா ஒரு வாழ்க்கை வாழலாம்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா நீங்க உன்னை மறந்துட்டீங்க. தப்பு செஞ்சவங்க ஒரு நாள் நிம்மதியா வாழ முடியாது. புரிஞ்சதா? எங்க பிளான் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பாவும் கார்த்திக்கும் வந்து எங்களோட டோட்டல் பிளானே ஃபிளாப் ஆக்கிட்டாங்க. நாங்க திபினோட பாடியை டிஸ்போஸ் பண்ண பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அந்த பிளான்ல கூட நான் சாகுற மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்துச்சு. பாம் எல்லாம் செட் பண்ணிட்டேன். நீ அந்த இடத்த நல்லா செக் பண்ணிட்டல? ஆமா, அதெல்லாம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்லாம் வெடிச்சிரும். அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம்? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பணத்தை கொடுத்து பாடியை வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அந்த பாடிக்கு என்னோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவேன். அந்த பாம் வெடிச்சது எல்லாரும் நினைச்சுப்பாங்க திபினோட சேர்ந்து நானும் செத்து போயிட்டேன்னு. சரி, நான் பாம்பை செக் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஷாலினியா? கடைசியில நீ ஷாலினியையும் கொன்னுட்ட. வேற என்னதான் பண்றது? அவ எல்லாத்தையும் பார்த்து தொலைச்சிட்டா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. பாய்சனஸ் கேஸை எதுக்காக யூஸ் பண்ண? பாய்சனஸ் கேஸால முகம் எதுவும் மாறாது. ஹிஸ்டரியில இருந்து கொண்டு வந்த அந்த டெட் பாடிக்கு. அப்புறம் நீ ஏன் அப்படி நினைச்ச? நாங்க அது உன்னோட பாடின்னு நினைப்போன்னு. நாங்க பாய்சனஸ் கேஸை யூஸ் பண்ற ஐடியாவே இல்ல. நாங்க இந்த வீட்டையும் பாமால வெடிக்க வச்சிடலாம் நினைச்சோம். ஆனா இந்த முட்டா பையன் லலித் எங்க இருந்தா அந்த பாம்பை கொண்டு வந்தானோ தெரியல. அந்த பாம்பு வெடிக்கவே இல்லை. வேஸ்டா போச்சு. புதுசா ஒரு பாம்பை வெடிக்க வைக்கலன்னு நினைக்கும் போதுதான் நாங்க உங்க வண்டி வந்த சத்தத்தை கேட்டோம். நாங்க உடனே பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். இவன் என்னை கட்டி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க குற்றத்தை செஞ்சது நான் இல்லை, ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைப்பாங்க. அப்புறம் இந்த வீட்டோட மறுபக்கத்துல போய் பதுங்கிட்டேன். அங்க கேஸ் எதுவும் இல்லை. அப்புறம் நான் சந்தர்ப்பம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டேன். அதை பார்த்து நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இது எல்லாத்தையும் திப்பின் தான் பண்ணான்னு. அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா ஹீராவை கொல்ற விஷயத்துல தோத்து போயிட்டான். வாழ்க்கைங்கிறது ஒன்னா சேர்ந்து வாழத்தான். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, நீங்க 3 பிளான் பண்ணிருக்கீங்க. அதனால 2 அப்பாவி உயிர்கள் பறி போயிடுச்சு. நீங்க செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை தூக்கல தொங்கிறது தான். தப்பு செஞ்சா நிச்சயமா தண்டனை உண்டு.